ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இன்றைக்கி தாவேகா பார்த்தோன்னா ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணியிருக்கு. நம்ம தளபதி ரொம்ப நாள் கழித்து பார்த்தோன்னா ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு. அது இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே பயங்கரமாக வைரலாக போகுது. ஏன்னா அவர் பேசாதப்பவே பல விஷயங்களை பார்த்தோன்னா வைரலாக்கிட்டு இருப்பாங்க. எதிர்த்தரப்பினர் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிட்டாரா இன்னி பார்த்தோன்னா இன்னும் எச்சா கூவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு படி மேலே போய் இன்னும் அதிகமாக பார்த்தோன்னா கதற போகிறது யார் அப்படின்னா ஏடிஎம்கே சேர்ந்த நபர்களும் ப்ளஸ் பிஜேபி, இந்த ரெண்டு பேருமே கதற போகுது. ஏன்னா இந்த டைம் ஒட்டு மொத்தமாக திமுக, அதிமுக, பிஜேபி அப்படின்னு மூணையுமே பார்த்தோன்னா வச்சு செஞ்சுருக்காரு தளபதி. அதில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் தான், நம்மளுக்கு எதிர்பார்த்த பாயிண்ட்ஸ், நம்மளுக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நாட்டில் என்ன சார் நடக்குது? நாடு எங்கே சார் போகுது? நாடு நாசமாக போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? இந்த இன்ட்ரோக்கு ஏற்ற மாதிரி நாட்டில் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஒருத்தர் கட்சி ஆரம்பித்ததுக்கே பார்த்தோன்னா இந்த அளவுக்கு அவதூறு, ஆபாசம், நெகட்டிவான விஷயங்கள் இதே பரப்புகிறாங்க. இன்னும் இதுதான் பார்த்தோன்னா இத்தனை நாளாக நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த அரசியல் அப்படின்னு மாதிரி தாவேக்கால சேர்ந்துருக்கிற புது தொண்டர்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா இப்போ தான் தெரிய வருது. இப்படி தான் அரசியலாக யார் வந்தாலும் பார்த்தோன்னா அவங்களுக்கு இப்படி தான் முடக்குவாங்களா அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் பார்த்தோன்னா அடிபணிய மாட்டேன், அதுக்கெல்லாம் சமரசமாக மாட்டேன், எந்த அழுத்தம் கொடுத்தாலும் பார்த்தோன்னா நான் அடங்கி போக மாட்டேன், என்னை பார்த்து அடங்கி போகிற ஆள் மாதிரி தெரியுதா அப்படின்னு மாதிரி. ஏன்னா பல விஷயங்களை பார்த்தோன்னா தளபதி போட்டு உடச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு மாதிரியான சில விஷயங்கள்லாம் பயங்கரமாக வைரலாச்சு. பிஜேபி அழுத்தம் கொடுக்குது. டெஃபினட்டாக பார்த்தோன்னா விஜய் வந்து பிஜேபியில் ஜாயின் பண்ணிடுவார். ஆனால் அதெல்லாம் இல்லைங்க, அதிமுகவில் பார்த்தோன்னா விஜய் ஜாயின் பண்ணிடுவார். பிஜேபி கூட சேர்ந்துருந்தானே பிரச்சனை. அதனால் அதிமுக கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா நான் அதிமுக கூட சேர்ந்துருந்தேன் அப்படின்னு மாதிரி பார்த்தோன்னா பேசுவார். அதுவும் நடக்கும் பாருங்களேன் அப்படின்னு பயங்கரமான விஷயங்களை பார்த்தோன்னா எடுத்து உருட்டுனாங்க. எந்த உருட்டும் வேலைக்கு ஆகலை. விஜய் அவர்கள் டேரெக்டாக அடித்ததே பார்த்தோன்னா முதல்ல வந்து அதிமுகவும் பிஜேபி தான் அடித்தார். அழுத்தம் தரப்பட்டாலும் என்ன ஒரு அழுத்தம் தந்தாலும் நான் வந்து சமரசமாகவே மாட்டேன், அடங்கி போகவே மாட்டேன், அதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. இதெல்லாம் பல வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். எதுக்கும் பார்த்தோன்னா அடங்கி போக கிடையாது, சமரசம் கிடையாது. அரசியல் கட்சி நான் எதுக்கு ஆரம்பிச்சேனோ மக்கள் சேவைக்காக அது தொடர்ந்து பயணிச்சுட்டே தான் இருப்பேன் அப்படின்னு ஒரே ஒரு போடா போட்டு போயிருந்தார் தளபதி விஜய் அவர்கள். இதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த அதிமுக கூட விஜய் போயிடுவார் அப்படின்னு பேசின கும்பலெல்லாம் எங்கே? அந்த கட்சி தளபதி என்ன சொல்லிட்டார் அப்படின்னு ஒரு படி மேலே போய் ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டார். ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டார். திமுகவை தீய சக்தின்னு சொல்லியிருந்தார், அதிமுகவை ஊழல் கட்சின்னு சொல்லிட்டார். இதுக்கு மேலே பார்த்தோன்னா என்ன போகணும்? அவங்க மாதிரி அடிமைத்தனமாக பார்த்தோன்னா அடிமைப்பட்டு இருக்கிறது, அண்டி பிழைக்கிறது, இதெல்லாம் நம்மளுக்கு ஆகாது. நான் எப்பவுமே பார்த்தோன்னா இன்னொரு நேர்பாதையில் தான் போயிட்டுருப்பேன் அப்படின்றத தளபதி சொல்லிட்டு போயிட்டார். இப்போ என்ன கதறு வாங்குறது தெரியல இந்த ஊப்பிகள். அதிமுக கூட விஜய் போயிடுவார், அதை ஊழல் கட்சின்ட்டா இருப்பா விஜய், அங்கேங்க போக போகிறாரு. பிஜேபியும் பார்த்தோன்னா வச்சு பொழந்துட்டார். இப்போ இவங்க உருட்டினாங்களா, அந்த உருட்டுக்கு பார்த்தோன்னா என்ன ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா ஒன்றுமே இல்லை. விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார், ஊழல் கட்சி நான் எதிர்க்கிறேன், தீய சக்தி நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ எங்கேயாவது பார்த்தோன்னா எடப்பாடி கூட விஜய் ஜாயின் பண்ணிடுவார் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பேசினாங்களா, அவங்களுக்கு பார்த்தோன்னா இது ஒரு மிகப்பெரிய பதிலடின்னு தான் சொல்லணும். அடுத்த பாயிண்ட், அந்த ஊழல் இல்லாத ஆட்சி தான் நான் கொடுப்பேன் தமிழ்நாட்டில். நாங்கள் வரும்போது ஒரு துளி ஊழல்ன்றது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டார். ஊழல்ன்றது எனக்கு தேவையே இல்லை, ஊழலுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, ஒரு பைசா நான் தொடமாட்டேன் அப்படின்ட்டார். அது எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டார். அப்படின்னா அவர் எவ்வளவோ பணம் பார்த்துட்டார், அவர் சொந்த சம்பாதத்திலே பார்த்தோன்னா கோடிக்கணக்கில் பணத்தை பார்த்துட்டார். அப்படி இருக்கும்போது எனக்கு ஊழல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, நான் அதை தொடமாட்டேன், அது எனக்கு தேவையே இல்லை. ஊழலே பண்ணாத, அந்த விஷயத்து மேலே ஆசைப்படாத ஒருத்தர் அரசியலுக்கு வந்தானா எப்படி இருக்கும், அந்த இடத்துல ஊழல் நடந்தால் அது எப்படி அவன் பார்ப்பான் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் நம்மளோட ஆட்சி இருக்கும் அப்படின்றத இன்னொரு விஷயத்தை முன் வச்சுட்டு போயிருந்தார். அது எப்படி முதல்வன் படத்தில் வர மாதிரி நீங்கள் ஒரே நாளில் பார்த்தோன்னா எல்லாத்தையும் மாற்றிடுங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது பாசிபிள் இல்லை. பட் இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறத நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதில் பார்த்தோன்னா வெற்றியும் அடைவோம் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். ஊழல் இல்லாத ஆட்சி அப்படின்னு தளபதி சொல்லிட்டு போயிட்டார். ஊழல் எனக்கு தேவையே இல்லை, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, எனக்கு அதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா நான் பார்க்காத பணமே இல்லை அப்படின்றத இந்த இடத்துல அவர் சொல்ல வந்து. பல அரசியல்வாதிகள் மாதிரி அரசியலுக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்காக விஜய் வரல, அவரோட சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்றதுனால அந்த ஊழலெல்லாம் எனக்கு தேவையில்லைப்பா, அந்த பணமும் எனக்கு தேவையில்லை. அவர் நினச்சா இன்னும் பார்த்தோன்னா அவர் ஆட்சி அதிகாரத்துக்கே வந்தாலும், அவர் ஒரு படத்தில் கமிட் ஆகி மறுபடியும் நடித்தாலும் கூட பார்த்தோன்னா அவருக்கு சம்பளம் 250 கோடி 300 கோடிங்கிறது கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படி கூட பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்கள் அந்த படத்தை சம்பாதிச்சுக்குவாரே தவிர ஊழல் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை அப்படிங்கிறத ரெண்டாவது பாயிண்ட்டாக சொல்லிட்டு போயிட்டார். இது எனக்கு பிடிச்ச ஒரு பாயிண்ட். இந்த தீய சக்தி மாதிரியோ இல்லை அந்த அடிமை சக்தி மாதிரியோ பார்த்தோன்னா அண்டி பிழைக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதுதான் பார்த்தோன்னா முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒன்று. அதுக்கப்புறமா பூத் கமிட்டி பற்றி ஒரு முக்கியமான மேட்டரை பேசியிருந்தார். பூத் கமிட்டி அப்படிங்கிறது இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகளோட, ஒரு சில அரசியல் கட்சிகளோட கள்ள ஓட்டு போடுற இடமா மாறிடுச்சு, நம்ம வந்தோம்னா அப்படி இருக்காது அப்படின்னு இன்னொரு பாயிண்டி சொல்லியிருந்தார். கள்ள ஓட்டுகள் போடும் இடமா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு போனார் விஜய் அவர்கள். இது பார்த்தோன்னா தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். ஏன் ஓட்டை அவன் போட்டால், அவன் ஓட்டை இவன் போட்டால், எனக்கு ஓட்டே வரல அப்படின்னு மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வரும்.
இதை பார்த்தோன்னா ஒரு விஷயமா தளபதி போட்டு போயிருக்காரு. இதுவும் பார்த்தோன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நம்ம நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்புறம் தொண்டர்களுக்கு, நம்ம தாவேகா தொண்டர்களுக்கு, அங்கே வந்து இருக்கிற நிர்வாகிகளுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. விஜய் உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா கடுமையான உழைப்பை போடுங்க. அந்த உழைப்பு தான் பார்த்தோன்னா நீங்கள் எந்த அளவுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு உண்டான ஆணிவேர் அப்படின்னு சொல்லிட்டாரு. கடுமையாக உழைங்க கட்சிக்காக அப்படின்னு சொல்லிட்டாரு. மிக முக்கியமாக மாற்று கட்சியில் இருக்கிறவங்களுக்கு, இந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எல்லாத்துக்குமே பார்த்தோன்னா ஹெல்ப் பண்ணுங்கள். நம்மளோட கட்சியினுடைய நோக்கத்தை கொண்டு போய் சேருங்க. எல்லார் வீட்லேயும் நம்மளை பிடிச்ச ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு தான் நம்ம வேலை செய்யணும். எல்லா கட்சி பேதமும் இல்லாமல் எல்லாத்தையும் பார்த்தோன்னா வேலை செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு தளபதி. இந்த இடத்துல இதுவும் பார்த்தோன்னா தொண்டர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அறிவுரைன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த இடத்துல பார்த்தோன்னா தளபதி இந்த மாதிரி கையெடுத்து கும்பிட்டு பார்த்தோன்னா கேட்டிருந்தாரு, ஒத்துமையாக இருங்க அப்படின்னு. ஏன்னா உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது எல்லா கட்சிகளுமே இருக்கிற ஒரு விஷயம் தான். அது பார்த்தோன்னா பல கட்சிகளை இப்போ வரைக்கும் திறந்துட்டு இருக்கிறது. இப்போ கூட திமுக சேர்ந்த நபர்கள் பார்த்தோன்னா அடிதடி நடத்திக்கிட்டாங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அந்த மாதிரி ஒற்றுமை அப்படிங்கிறது முக்கியம். ஒற்றுமையாக செயல்பட்டு ஒற்றுமையாக பார்த்தோன்னா இருந்து நம்மளோட கட்சியை மேலே கொண்டு வரணும், நம்மளோட கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி கீழே இருக்கிற தொண்டர்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. எல்லாருமே சுதந்திரமாக செயல்படுங்க, சுதந்திரமாக வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டேஜில் உட்காந்துருக்கிற அந்த முக்கியமான செயலாளர்களை பார்த்து சொல்லியிருந்தாரு, நீங்கள் அவங்க சுதந்திரமாக செயல்படுறதுக்கு விடணும் அப்படின்னு மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அப்போ அங்கே இருக்கிற எல்லாருமே எழுந்து பயங்கரமாக கை தட்டினாங்க. இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இங்கே இருக்கிற சில பேரோட அழுத்தம்ன்றது அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இதனால தான் தளபதி நோட் பண்ணி சொன்னது எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து வேலை செய்யுங்க அப்படின்னு. உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது இருக்கும். நான் 2 வருஷமாக இருக்கேன், நீ இப்போ தானே வந்தேன், நான் ஆரம்பத்துலேருந்தே ரசிகர் மட்டத்துலேருந்தே இருக்கேன், நீ இப்போ வந்த, இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்குது, இல்லை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாங்க. இந்த எலெக்ஷனில் நம்ம பார்த்தோன்னா மக்கள் தொண்டு செய்ய வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஒத்துமையாக இருந்து வேலை செய்யுங்க, தயவு செஞ்சு ஒத்துமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு போயிருந்தார். இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறமா அரசியல் மாற்றம். இதில் மிக முக்கியமாக பெண்கள் நம்ம பின்னாடி இருக்காங்க அப்படின்றத பல கட்சிகளுக்கு பார்த்தோன்னா இப்போ அதிருது அப்படின்ற மாதிரி. பெண்கள் படை அப்படிங்கிறது தாவேக்கால அதிக லெவலில் இருக்குது. அதனால தான் இப்போ இவ்வளோ பேர் பயப்படுறாங்க, இவ்வளோ பேர் கதறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தார். பெண்கள் வாக்கு அப்படிங்கிறது தாவேக்காவுக்கு முக்கியமான ஒன்றா இருக்குது, அதிகமான ஒன்றா இருக்குது. இதனால தான் பார்த்தோன்னா இப்போ பல கட்சிகள் வந்து தாவேக்கா படை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க அப்படின்றதையும் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இது நம்மளும் பல வீடியோக்களில் நம்ம பேசணும் தான். தாவேக்கால தான் பார்த்தோன்னா மகளிர் வாக்குகள் அப்படிங்கிறது அதிக லெவலில் இருக்குது. அது டெஃபினட்டாக பார்த்தோன்னா எலெக்ஷன் டைமில் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய பெண்கள் பார்த்தோன்னா தாவேக்காவுக்கு ஆதரவாக தான் பேசியிருக்காங்க. நிறைய விஷயங்களை நம்ம சோசியல் மீடியாஸ்லையும் பார்க்குறோம். அந்த லெவலில் பெண்கள் படை அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு ஒரு முக்கியமான இதாக இருக்குது. அதை பார்த்துட்டு தான் பல பேர் கதறாங்க அப்படின்றதும் சொல்லிட்டாங்க. என்னதான் 1000 ரூபாய் மாதம் கொடுத்தாலும் இந்த மாதிரியான பெண்களை பார்த்தோன்னா நீங்கள் வந்து காசு கொடுத்து ஏமாற்றி இந்த பக்கம் பார்த்தோன்னா ஒயின் ஷாப்பில் கணவன்மார்களை வச்சு பிடுங்கினாலும் எங்களோட அந்த பெண்களோட ஆதரவு கூட தாவேக்காக தான் இருக்குது அப்படின்றத அந்த இடத்துல தளபதி பதிவு பண்ணியிருந்தார். இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த மாதிரி அடுக்கடுக்கான பாயிண்ட்ஸ்களை நம்ம தளபதி விஜய் அவர்கள் பேசி எல்லாருமே பார்த்தோன்னா ஆர்ப்பரிக்க வச்சிருந்தாரு. இந்த ஸ்பீச் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக தெளிவாக இருந்துச்சு. மிக முக்கியமாக பிஜேபியும் அதிமுகவும் போகிற போக்கில் அடிச்சுட்டு போயிருந்தார். இந்த 2 கட்சிகளும் எதிர்த்து தான் பார்த்தோன்னா நம்ம அரசியல் அப்படின்னு. தமிழ்நாட்டில் அதிமுக விஜய் பேசவே மாட்டேன்ட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஊழல் கட்சின்னு ஒரு பேரே கொடுத்துட்டு போயிட்டார். இனி இதுதான் பார்த்தோன்னா தொடர்ந்து அதிமுகவுக்கே இருக்கும். திமுகவும் தீய சக்தின்னு சொன்னார்ல, அது இப்போ வரைக்கும் நம்ம ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதிமுகவும் ஊழல் கட்சின்னு சொல்லிட்டாரு. இப்போ அந்த கட்சிக்கு பார்த்தோன்னா இந்த பேர் இனி தொடர்ந்து அப்படியே வைரல் ஆகிட்டே இருக்கும். இந்த லெவலில் பேசினார், ஒரு வார்த்தையில் பார்த்தோன்னா மொத்தமாக முடிச்சுட்டு போயிட்டார். பேசலன்னாங்க, ஒரே ஒரு வார்த்தையில் மொத்தமாக முடிச்சுட்டு போயிட்டார். இப்போ அதிமுக சேர்ந்த பல பேர் பார்த்தோன்னா டெஃபினட்டாக கதருவாங்க, அதில் மாற்றம் இல்லை. கூட்டணி இருந்தாலும் இல்லை அப்படின்னாலும் தனியாக கெத்தாக நின்று பார்த்தோன்னா ஜெயிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட தாவேக்கான்ற படை இருக்குது. அதனால் நாங்கள் தனிச்சே நின்று ஜெயிப்போம் அப்படின்றதும் சொல்லியிருந்தார். நட்பு ரீதியான கூட்டணி கட்சிகள் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை பேசியிருந்தார்ல. கூட்டணி கட்சிகள் வருவாங்க, வராமல் போவாங்க, விஜய் கூடலாம் யார் போவா அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருந்துச்சு. அது வந்தும் நான் ஜெயிப்பேன், வரலன்னாலும் தனியாக நின்று ஜெயிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தாவேக்கா படை இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தார். அதாவது நம்ம தளபதி கட்சி ஆரம்பிக்கும் போது தளபதி பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய படை, அந்த படையை நம்பி தான் ஆரம்பித்தார். அதுதான் பார்த்தோன்னா வாக்கு சதவீதம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா மாநாட்டில் அவர் அறிவிக்கும் போது தான் கூட்டணி கட்சிகளுக்கு தளபதி அழைப்பு விடுத்திருக்காரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இருந்து தாவேக்கா தனிச்சு நின்றாலுமே பார்த்தோன்னா கெத்தா ஜெயிக்கும் அப்படின்றத நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதுதான் உண்மை. அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு தளபதி விஜய் அழைப்பு விடும்போது சரி கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விட்டுருக்காரு, அது இன்னும் பலமாக இருக்கும் அப்படின்னு நம்மளும் நினச்சோம். இப்போ பார்த்தோன்னா கூட்டணி கட்சிகள் வருது இல்லை அப்படின்றத பற்றி தளபதி பேசவே இல்லை. ஆனால் தனிச்சு நின்னே பார்த்தோன்னா ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு தாவேக்கா படை இருக்குது அப்படின்றத அந்த இடத்துல தளபதி பதிவு பண்ணியிருந்தார். அதுலேயும் மாற்றம் இல்லை. ஓட் பேங்கிங் என்ன அப்படிங்கிறது நம்ம அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தோன்னா ஒரு நல்ல விஷயம் தான். கூட்டணி கட்சிகள் ப்ளஸ் தனித்து இந்த ரெண்டுமே எது நடந்தாலும் பிரச்சனையே இல்லை. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த தனிச்சு நின்று தாவேக்கா வந்து ஜெயிச்சிருச்சுனாலோ இல்லை அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறிட்டாலோ இல்லை சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டாலோ தமிழ்நாட்டில் நாங்கள் தான் 3வது பெரிய கட்சி அப்படின்னு அங்கங்கே சில்லறையாக வாக்கு வாங்கி வச்சுட்டு இருக்கிற அந்த நாம் தமிழர் கட்சி க்ளோஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. அந்த லெவலில் போயிடும். தளபதி தனிச்சு நின்னா நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து.
இதுதான் நடக்க போகுது. சரி ஓகே, அடுத்தது சரி இந்த டாபிக் நம்மளுக்கு இப்போ வேணாம். அங்கே அந்த நாம் தமிழர் கட்சி ஒரு பொருட்டாவே தளபதி மதிக்கல. அதிமுக, திமுக, பிஜேபி மூணையும் பேசிட்டு போயிருந்தார். இதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறமா விசில் சின்னத்தை நம்மளுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தார். மிக முக்கியமாக இந்த சின்னம் தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்னம். பல விசில் சின்னங்கள் பார்த்தோன்னா சோசியல் மீடியாஸில் வைரல் ஆகிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தோன்னா கிடையாது. இதுதான் பார்த்தோன்னா ஒரிஜினலாகவே நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட விசில் சின்னம். இந்த சின்னத்தை தான் பார்த்தோன்னா நம்ம தேர்தல் அப்போ வாக்கு செலுத்தும் போது அந்த வாக்குப்பெட்டியில் இருக்கும். இந்த சின்னத்தை கொண்டு போய் மட்டும் ப்ரொமோட் பண்ணுங்கள். அதனால் மற்ற எந்த சின்னத்தையும் பார்த்தோன்னா இது விசில் அப்படின்னு, இதுதான் விசில் அப்படின்னு எல்லாத்தையும் காட்டிடாதீங்க. ஏன்னா அந்த நேரத்தில் பல பேர் பார்த்தோன்னா அந்த விசில் சின்னத்தோட கிளம்பி வருவாங்க. இந்த கேடி பிள்ளை கில்லாடி ரங்கா படத்தில் இந்த பட்ட முருகன், மொட்டை முருகன், சொட்ட முருகன் அப்படின்ற மாதிரியான சில பேர் குழப்புவாங்கல்ல, எல்லாருமே பார்த்தோன்னா ஒரே சின்னத்தை கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒவ்வொரு விதமான விசில் சின்னத்தில் வந்து குழப்புவாங்க. அதனால் நம்மளோட சின்னம் இந்த மாதிரி டிசைனில் தான் இருக்கும் அப்படின்றத மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இதுதான் நம்மளோட வேலை. தளபதி பேசின அந்த ஸ்பீச் இன்னும் 10 நாளைக்கு மிகப்பெரிய அளவில் வைரலாக இருக்கும். அந்த அளவுக்கு அடி தரமாக விழுந்திருக்கு. மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன கதற போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரிப்ளை வீடியோலாம் அதுக்கு போடுவோம். இப்போதைக்கு தளபதி பேசின விஷயங்கள் எனக்கு பிடிச்சது இந்த பாயிண்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு தளபதி விஜயாவில் எந்த இடத்துலையுமே சமரசமே கிடையாது அப்படின்னு சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை. விஜய் அடிப்பணிஞ்சிருவார், பிஜேபி சரி சாஞ்சிருவார், திருமாவளவன் எச்சரிக்கையெல்லாம் விடுத்தாருப்பான் நேற்று. விஜய் பார்த்தோன்னா பிஜேபியோட கூட்டணி போயிட்டார் அப்படின்னா அவரோட அரசியல் அவ்வளோதான் அப்படின்னு. எந்த இடத்துலையும் சமரசமே கிடையாதுன்னு சொல்லிட்டாருனே. நல்லா பார்த்துங்க. உங்களுக்கு தான் பார்த்தோன்னா முக்கியமாக அந்த ரிப்ளைவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஊப்பிகளுக்கு இவங்க எல்லாருக்குமே எந்த இடத்துலையும் சமரசம் கிடையாது, நேர்கோடு, அதான் நம்மளோட இலக்கு அப்படின்னு தளபதி சொல்லிட்டாரு. இதுக்கே ஒரு கட்ஸ் வேணும். அதை தளபதி சொல்லிட்டாரு. இனிமேல் என்ன அவதூறுகளை பரப்புறதுன்னு தெரியாமல் சில விஷயங்களை பார்த்தோன்னா பேசுவாங்க. என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரிப்ளை வீடியோ போட்டுக்குவோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக்ஸ் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.